அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சூப்பராக வந்து டேபிள் சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பெரிய லக் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. மட்டன் பீசஸ் எல்லாம் நிறையா வந்து போட்டிருக்கிறாங்க. வந்து ஒரு யூனிக்கான நல்ல ஒரு வால் பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிஷ் சில்லி, வந்து ஃபயர் சிக்கன், டிராகன் சிக்கன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா பட்ரா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கொச்சின் LNT பைபாஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. லொக்கேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் கேட்டரிங் இருக்குது. இண்டிவிஜுவலான ஹட்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. இதில் நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து நல்லா ப்ரைவசியாக நமக்கு வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட என்ன மாதிரி எல்லாம் ஃபுட்ஸ் இருக்கு என்னென்னு பார்த்து நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த லொகேஷன் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அண்ட் ஃபுட்டு எல்லாமே பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹால் மாதிரி. ஏதாவது சின்ன கேதரிங், கெட் டுகெதர் அந்த மாதிரினா நீங்கள் எதாவது மீட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு எம்டி பிளேஸாக தான் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய ஏரியா. இங்கே வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய பிளேஸு. தென் அங்கேயும் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இங்கே அவுட்டோர் கேட்டரிங்குமே இருக்குது. நீங்கள் வெளியே இருந்து சாப்பிட ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நல்லா வந்து ஈவினிங் டைம் அந்த கூலான கிளைமேட்டில் நல்லா வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கே டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நைட் டைம் வந்தோன்னா பார்க்குறக்கு இன்னுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் வந்திருக்கிறோம். நைட் டைம் முடிஞ்சால் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஒன் ஆஃப் த ஹட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து F11 ஒரு நம்பரிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது இந்த டேபிள்ஸ். மேலே ரூஃப் எல்லாம் பாருங்கள், நல்லா இரும்பு ராடு வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹீட் ப்ரூஃப் சம் ஷீட்டெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹீட் வந்து நம்ம கீழே வராமல் பார்த்துக்கும். இந்த லைட்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா யூனிக்காக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தென் நீங்கள் வந்து அவுட்டோருங்கிறனால இங்கே வந்து ஏசியெல்லாம் போட முடியாது. அதனால் வந்து ஃபேன் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா டைல்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. ஒரு ஃபேமிலி நல்லா ப்ரைவேட்டாக உட்காந்து நல்லா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓகே, அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சூப்பராக வந்து டேபிள் சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து கிரானைட்டில் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் நல்லா டிசைனாக நீட்டாக கட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே புல்லெல்லாம் வளர்ந்து பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. இந்த மாதிரியே ஒரு நிறையா இருக்குது பாருங்கள். ஒரு 10 இது இருக்குன்னு நினைக்கிறேன், 10 டேபிள்ஸ் இந்த மாதிரி அவுட்டோரில். ஸோ மத்தியான டைம் உங்களுக்கு செட் ஆகாது, பட் ஈவினிங் டைம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்டோருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டேபிள்ஸ் மட்டும் இருக்குது. நம்ம எதாவது நின்றுட்டு காஃபி எதாவது குடிக்கணும், இல்லை எதாவது கேக் கட் பண்ணால் கூட நீங்கள் இங்கே வச்சு கேக் கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆப்போசிட்டில் அங்கே பாருங்கள் ஒரு மினி ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. வா, அங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. நீங்கள் எதாவது வச்சு ப்ரொஜெக்டர் வச்சு ஏதாவது ஒரு விஷுவல்ஸ் எதாவது காட்டணும், ஒரு மீட்டிங் கேதரிங்லாம் வைக்கணும்னா இங்கே வச்சு எல்லாத்தையும் சாப்பிட வச்சு நீங்கள் பார்க்க வைக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதாவது சின்னதாக வந்து ஸ்டேஜ் ஷோ எதாவது பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேஸை. என்னப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க நிச்சயமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க இங்கே விளையாட வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வரலாம், கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக அது இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குது. சின்ன வயசில் ஆடினது இல்லை, நானும் கிட்டு தான், நானும் இந்த மாதிரி ஆடுவேன். ஸோ நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க. இதை விட பெருசாக அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, அது என்னன்னு போய் பார்க்கலாம். வாவ், இங்கே பாருங்கள். நம்ம வந்து அங்கே ஊஞ்சல் தனியாக பார்த்தோம், அங்கே சாப்பிட்ற இடம் தனியாக பார்த்தோம். இங்கே ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா இருக்குது. விளையாடிக்கிட்டே இங்கே சாப்பிட்லாம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரியலி நல்லா இருக்குது. நம்ம உட்காந்து பார்க்கலாம். இப்போ வாவ், சூப்பராக இருக்குது. நம்ம குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அழகாக ஸ்விங் பண்ணிக்கிட்டே வந்து சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. இங்கே லைட்டிங்கெல்லாம் பாருங்கள், அழகாக 3 பல்பு நல்லா ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்க. நைட் டைம் பார்க்குறதுக்கு ரியலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. பட் இப்போ ஆன் பண்ணல. ஆன் பண்ண இன்னும் சூப்பராக செம்மையாக இருக்கும். அது லைட்டிங்கெல்லாம் போட்டு பண்ணால் இன்னும் செம்மையாக இருக்கும்.
ஓகே, இங்கே இருக்கக்கூடிய யூனிக் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹட்லையுமே வந்து ஒரு யூனிக்கான நல்ல ஒரு வால் பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரியலி ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டிக் லுக்கு வந்து கொடுக்குது இந்த ஏரியாவுக்கு. அது அந்த கலர் தீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு மாதிரி இந்த மெஜெண்டா அண்ட் எல்லோ இதெல்லாம் வந்து ஒரு தீமாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு வந்து ரெட் கலர் எல்லாமே மேட்ச் ஆகி இந்த ஆம்பியன்ஸ் வந்து இன்னும் வந்து அது சூப்பராக அது வந்து கொடுக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஹட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ சேம் டிசைன் தான், அங்கே பார்த்த மாதிரி தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டராக இருந்துச்சு, 6 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டர், மேக்ஸிமம் 4 பீப்புள் வந்து உட்காந்துக்கலாம். பட் இங்கேயுமே வந்து நீங்கள் சேர்ஸ் எதாவது எக்ஸ்ட்ரா போட்டு உட்காரணுன்னா நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ்டாகவே இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது. மற்ற விஷயங்கள் எல்லாமே சேம் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வந்து சாப்பிட்லாம். ஒவ்வொரு இதுக்கு பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஹேண்ட் வாஷஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹேண்ட் இங்கே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக எங்கேயும் காமன் பிளேஸுக்கு போய் நீங்கள் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டபுள் டெக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து டைனிங் எல்லாம் இருக்குது. இது வந்து ஏசி ஹால்னு சொல்கிறாங்க. பட் இது இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல. ஸோ முடிச்சக்கரமா வேணால் இன்னொரு டைம் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கரமா காட்டுறேன். ஸோ கீழே மேலே 2 இடத்துலையுமே வந்து இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட விருப்பம் இல்லை, உங்களுக்கு ஏசி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் இந்த ஹோட்டலுடைய மெனு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இப்போ சூப் வந்திருக்கு. நம்ம வந்து மட்டன் சூப் வந்து கேட்டிருக்கிறோம். மட்டன் பீசஸ் எல்லாம் நிறையா வந்து போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிருக்காங்க. த்ரோட்டுக்கு இந்த கோல்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மட்டன் பீசஸ் வந்து நல்லா குக்காக இருக்குது. சூப் நல்லா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஐட்டமுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இது என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபயர் சிக்கன். ஸோ இது நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிஷ் சில்லி, இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து ட்ராகன் சிக்கன், இதையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபயர் சிக்கன்லேருந்து வரலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் KFC ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் கிறிஸ்பியாக வந்து கோட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸ்பைசி நல்லா தூக்கலாகவே இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் சில்லி பார்க்கலாம். ஃபிஷ் சில்லி சூப்பராகவே இருக்குது. ரொம்ப அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. தென் ட்ராகன் சிக்கனுக்கு வரலாம். ட்ராகன் சிக்கன் நல்லா வந்து முந்திரியெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ், அந்த காரம் எல்லாமே மிக்ஸ்டாக சூப்பராக சாஸியாக இருக்குது நல்லா. இப்போ பிரியாணிக்கு வந்துடலாம். இது வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸோடு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா சீரக சம்பா அரிசியில் பண்ணாமல் இருக்குது. நல்லா சின்ன சின்ன ரைஸாக இருக்குது. மீட்டு நல்லா வந்து குக்காக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணிக்கு போகலாம். சிக்கன் பிரியாணி நல்லா லெக் பீஸோடு வருது. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு பெரிய லெக் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிக்கன் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ரெண்டுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது.
ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஒரே மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நான்வெஜ் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுக்குவாங்க. பட் இவங்க இண்டிவிஜுவலாக குக் பண்ண மாதிரி தெரியுது. இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் பீஸும் செம்ம சாஃப்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா தெரியுது. இன்னொரு ஐட்டம் நம்ம மறந்துட்டோம், இங்கே தந்தூரி இருக்குது. தந்தூரி எடுக்கலாம். ஸோ ஒரு பெரிய தந்தூரி பீஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மேயோ எடுத்துக்கலாம். தந்தூரி நல்லாவே சூப்பராக குக் ஆகிருக்கு. அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் நல்லா சூப்பராக வருது. ஓகே, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லா டிஷ்ஷுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி ரியலி. ஸோ எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ட்ராகன் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ டெஃபினட்டாக அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Christopher signing off. Bye.